என்ன ஆபீஸ்ல ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்களா? மாமா கம்பெனியே அவனோடது, அவன்கிட்ட போய் ப்ரமோஷனை பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க. ஏன் இப்படி தேவையில்லாம? பொன்னி வா 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 அக்கா, அவளுக்கு ஸ்வீட் கொடுக்கா. இந்த பொண்ணு சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எதுக்காக இந்த ஸ்வீட் அதை சொல்ல மாட்டேங்கிறியே? என்ன விஷயம்? பா, கிளைண்ட் ஒருத்தர் ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாருப்பா. அவர் கம்பெனி ஆரம்பிச்சு 5th இயர் ஆனிவர்சரின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருந்தாரு. சரி, அதான் அப்படியே உங்களுக்கும் வாங்கிட்டு வந்தேன். ஓ, அதுக்கா? ஓ, இதுதான் விஷயமா? நான் கூட என்னமோ ஏதோன்னு நினைச்சிட்டேன். நீ என்ன நினைச்ச? இல்ல, பொன்னி இன்னைக்கு கோவில்ல பாடிட்டாளேங்கிற சந்தோஷத்தை எல்லார் கூடவும் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் சக்தி தம்பி இந்த லட்டுவை குடுக்கறாப்லையோன்னு நினைச்சேன். அண்ணி, பொன்னி நல்லா பாடுவாங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதுல சர்ப்ரைஸ் ஆறதுக்கும் ஸ்வீட் கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? அதெல்லாம் விடுங்க. சக்தி, நானே உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு நீ இவ பாடினத கோயில இருந்து வீடியோ எடுத்து அனுப்புனியா? ஆமாமா. பாத்தீங்களா? நான் அப்பவே சொன்னேன்ல. அப்போ நீயும் இவ்வளவு சேர்ந்துதான் கோயிலுக்கு போயிருக்கீங்கல்ல? நீ அங்க வந்ததே தெரியாதுன்னு இவன் என்கிட்ட போய் சொல்றா. ஐயோ அத்தை, இல்ல அத்தை, நிஜமாவே அவர் அங்க வந்தது எனக்கு தெரியாது. சும்மா மறுபடியும் அதையே சொல்லிக்கிட்டு இருக்காத உஷா. அனி அனி, பொன்னி சொல்றது உண்மைதான். நிஜமாவே நான் கோயிலுக்கு போனது பொன்னிக்கு தெரியாது. ஏன்னா நான் கோயிலுக்கு போனது பொன்னி கூட இல்ல, பிரீத்தி கூட. பிரீத்தி கூடயா? சக்தி, பிரீத்தியோட ஆபீஸ்க்கு தானே போவ? இப்ப கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டியா? அவ கூட நீ எதுக்கு கோயிலுக்கு போன? கல்யாணத்துக்காக. ஐயோ, என்ன சொல்றான்? கல்யாணத்துக்கா? என் ஃப்ரெண்டோட அப்பா அம்மா 60ஆம் கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதனால ஆபீஸ்ல இருந்து நானு, பிரீத்தி, ஹரிஷ், சிவா எல்லாருமே போயிட்டு தான் வந்தோம். அங்க போனதுக்கு அப்புறம் தான் அங்க பொன்னி உட்காந்து பாடிட்டு இருந்தா.